தமிழகத்தில் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சிதான், தமிழக முதல்வராக ஸ்டாலின் தான் வேண்டும் என 55% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் 4 முனை போட்டிகள் ஏற்படுவதால் கடந்த முறை அதிமுக கூட்டணியை விட 5% குறைவான வாக்கு வித்தியாசத்தில் ஆட்சியை பிடித்த திமுகவிற்கு விஜய் தலைமையிலான தாவேகா மிகப்பெரிய தலைவலியாக இருக்க போகிறது. விஜயின் வளர்ச்சி அதிமுக கூட்டணிக்கு பிரச்சனையாக போகிறதா அல்லது திமுக கூட்டணிக்கு பிரச்சனையாக போகிறதா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. தமிழகத்தின் பிரபல நாளிதழ் எடுத்த கருத்து கணிப்பின் மூலமாக தமிழக முதல்வரின் செயல்பாடுகள் அபரீதமாக இருக்கிறது, மக்களிடையே செல்வாக்கை பெற்றிருக்கிறது. தமிழக அமைச்சர்களின் செயல்பாடு திமுகவுக்கு தலைவலியை கொடுத்திருக்கிறது. ஆக மொத்தம் தமிழகத்தின் பிரபலமான நாளிதழ் வெளியிட்ட கருத்து கணிப்பில் தமிழக மக்களின் நாடி துடிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, திமுக எதையெல்லாம் சரி செய்ய போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். பாருங்கள். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Meenakshi Faculty of Allied Health Science, BSc Technology courses. Apply now. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். தமிழகத்தில் சட்டசபை தேர்தலுக்கான அரசியல் ஜுரம் கூடிக்கொண்டே இருக்கிறது. வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகத்தில் 4 முனை போட்டிகள் இருக்கும் என பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் 4 ஆண்டுகள் முடிந்து 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற திராவிட மாடல் அரசு, முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களது அரசு எந்த அளவு மக்களிடையே நற்பெயரை பெற்றிருக்கிறது, மீண்டும் ஆட்சி அமைக்க வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை பல்வேறு ஊடகங்கள் பல்வேறு முறையில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் தமிழர்களிடையே பிரிக்க முடியாத ஒரு உறவாக இருக்கக்கூடிய குமுதம் ஊடக குழுமம் தனது ரிப்போர்ட்டர் எனும் அரசியல் வாரப்பத்திரிகையின் மூலமாக ஒரு ஆய்வை, கருத்து கணிப்பை தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்களிலும் சுமார் 15,000 மக்களை ஒரு விண்ணப்பத்தை குறித்து கருத்துக்களை கேட்டிருக்கிறது. இதில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களது தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று 55.69% மக்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அதில் பெண்கள் 21% தான் கொடுத்திருக்கிறார்கள், ஆண்கள் 34% பேர் கொடுத்திருக்கிறார்கள். மொத்தம் 55% பேர் இப்பொழுது திமுக ஆட்சி மீண்டும் அமையும் என கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மீண்டும் திமுக ஆட்சி அமையாது என்பதற்கு 44% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். அதில் பெண்கள் 16%, ஆண்கள் 27% இருக்கிறார்கள். இது இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் 10% வாக்குகளை கூடுதலாக பெற்று திராவிட மாடல் அரசு நடத்தி வரும் தமிழக முதல்வர் இந்நிலையில் முன்னிலையிலேயே வகித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கான கூட்டணி பலம், கட்சியின் செல்வாக்கு, எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையின்மை, இன்னும் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஏன் அதிமுக, பாஜக மற்றும் விஜய் தலைமையிலான தாவேகா ஆகிய கட்சிகள் எல்லாம் தேர்தல் பணிகளை இன்னும் தொடங்காத சூழ்நிலையில் இந்த கருத்து கணிப்பு திமுகவுக்கு சாதகமாக வந்திருக்கிறது. இன்னும் வருங்காலங்களில் இதில் என்னென்ன மாற்றங்கள் இருக்க போகிறது என்பது இன்னும் தெரியவில்லை. இந்த கருத்து கணிப்புகள் வெளியாகும் பொழுது மக்களிடையே ஆட்சிக்கு ஆதரவான கருத்துக்கள் பல இருக்கிறது. இலவச மகளிர் பேருந்து பயணம் மற்றும் மாதந்தோறும் 1000, கல்லூரி கனவு போன்ற பல்வேறு திட்டங்கள் மகளிரிடையே சென்று சேர்ந்திருக்கிறது. அதெல்லாம் பயனடைந்திருக்கிறார்கள். இருந்தாலும் நீட் விலக்கு மற்றும் கேஸ் மானியம், இன்னும் மாதந்தோறும் மின்சார அளவீடு என்பது போன்ற கவர்ச்சிகரமான திட்டங்களில் பல திமுக அரசு இன்னும் விடுபட்டு உள்ளது. இதெல்லாம் மக்களிடையே கோபக்கணைகளாக வந்துள்ளது. ஆட்சிக்கு எதிரான மக்களின் மனநிலையும் கடும் கோபமாகவே இந்த சர்வே எடுத்தவர்களும் தெரிவித்ததாக அந்நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இது நம் கிங் ஊடகமும் அமைச்சர் பெருமக்களை அந்தந்த மாவட்ட வாரியாக சந்தித்து எடுக்கும் பொழுதும் நமக்கும் அதே தகவல் தான் வந்து கொண்டிருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் நன்கு பணியாற்றுகிறார், திராவிட மாடல் அரசுக்கு நல்ல ஆதரவு இருக்கிறது. ஆனால் கீழ் உள்ள அமைச்சர் பெருமக்கள் மூலம் திமுகவுக்கும் திமுக அரசுக்கும் எந்த விதமான பலனும் இல்லை என்பதை கிங் ஊடகமும் எடுத்த கருத்து கணிப்பிலும் தெரிகிறது, கிங் ஊடகம் எடுத்த மக்கள் கருத்திலும் தெரிகிறது, குமுதம் எடுத்த கருத்து கணிப்பிலும் தெரிய வந்திருக்கிறது. அடுத்ததாக குமுதம் ரிப்போர்ட்டர் வைத்த கேள்வி என்பது திமுக கூட்டணிக்கு எந்த கூட்டணியால் பெரும் நெருக்கடி ஏற்பட போகிறது என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு 49% பேர் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியால் திமுகவுக்கு நெருக்கடி ஏற்பட போகிறது என்று கூறியிருக்கிறார்கள். அதிலும் பெண்கள் 17%, ஆண்கள் 31% பேரும் இந்த கருத்து கணிப்பை கூறியிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம், அதாவது விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தினால் திமுக கூட்டணிக்கு நெருக்கடி என 39% பேர் கூறியிருக்கிறார்கள். கட்சி ஆரம்பித்து ஓராண்டு தான் முடிந்திருக்கிறது, இன்னும் மக்களை
சந்திக்கவே இல்லை விஜய். இன்னும் முழுமையாக தமிழகம் தழுவிய அளவில் நிர்வாகிகள் போட்டு முடிக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையிலேயே அதிமுக கூட்டணிக்கு அடுத்தபடியாக 10% குறைவாக 39% தமிழக வெற்றி கழகம் ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை பிடித்துள்ளது என்பது நாம் மிக முக்கியமாக கணிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏனென்றால் விஜய் இன்னும் பிரச்சாரத்துக்கு வரவில்லை. அதிமுகவும் பாஜகவும் இன்னும் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கவில்லை. இப்பொழுதே திமுகவுக்கு இவர்கள் இவ்வளவு நெருக்கடிகளை கொடுக்க முடியும் என்ற கருத்து வந்துள்ளதால் இது தேர்தல் சமயத்தில் அரசுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி மூலமாக இது இன்னும் அதிகரிக்கத்தான் வாய்ப்பு இருக்கிறது என்று இந்த கருத்து கணிப்பு எடுத்த குழுவினர் தெரிவித்துக் கொண்டுள்ளனர். அதே போன்று நாம் தமிழரால் பிரச்சனை என்று 12% பேர் கூறியுள்ளனர். அடுத்ததாக திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சிக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் கொடுப்பீர்கள் என்று பார்த்த பொழுது 10 முதல் 20% மட்டுமே கொடுக்க முடியும் என்று கூறியவர்கள் 27% பேர். அதில் ஆண்கள் 18%, பெண்கள் 8.62% பேரும் 10 முதல் 20% தான் கொடுக்க முடியும் என்று கூறியிருக்கிறார்கள். 20 முதல் 40 மதிப்பெண்கள் வழங்க முடியும் என 32% பேர் கூறியுள்ளனர். அதில் ஆண்கள் 18%, பெண்கள் 13% பேரும் இந்த கருத்தை கூறியிருக்கிறார்கள். 40 முதல் 50%, அதாவது பாஸ் மார்க்குக்கு மேல் எடுத்து திமுக அரசு நற்பெயரை பெற்றிருப்பது 39.65% பேர் நல்ல மதிப்பெண் கொடுத்திருக்கிறார்கள். அந்த நல்ல மதிப்பெண் கொடுத்துள்ளவர்கள் 39% பேரும், 20 முதல் 40% மதிப்பெண் கொடுத்தவர்கள் 32% சேர்த்தால் திமுகவுக்கான அங்கீகாரம் என்பது நல்ல முறையில் கிடைத்திருக்கிறது என்பதுதான் இந்த கருத்து கணிப்பின் மூலம் வெளியே வந்திருக்கிறது. இன்னும் இந்த ஓராண்டில் திமுக தலைமையும் கீழுள்ள திமுக நிர்வாகிகளும் பல்வேறு பணிகளை மேற்கொண்டால் மட்டுமே இந்நிலை குறையாமல் பார்த்துக் கொள்ள முடியும் என்பதுதான் இது அவர்களுக்கு கொடுக்கும் பாடமாக இருக்கிறது. அதே போன்று முதல்வர் ஸ்டாலினின் செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால் 42% பேர் மிக நன்றாக இருக்கிறது என்றும், சுமார் என்று 32% பேரும், மோசமாக உள்ளது என்று 25% பேரும் கூறியுள்ளனர். இதிலும் திமுக தலைவருக்கு 42% கிடைத்திருக்கிறது. சுமார் என்று 32% பேர் கூறியிருக்கிறார்கள். இது திமுக அரசுக்கு கிடைத்த மிகப்பெரிய சாதகமான பலனாக பார்க்கப்படுகிறது. இதற்கடுத்துதான் திமுகவினரும் திமுக அரசாங்கமும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து கணிப்பை குமுதம் ரிப்போர்ட்டர் எடுத்துக் கொடுத்திருக்கிறார்கள். அது திமுக அமைச்சர்களின் செயல்பாடு எப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்ட கேள்விக்கு 40% மக்கள் நன்று என்றும், சுமார் என்று 37% மக்கள் கூறியுள்ளனர். மோசம் என 22% மக்கள் கூறியுள்ளனர். இதில் அமைச்சர்கள் குறித்து எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் தான் ஆட்சிக்கு எதிரான கருத்துக்கள் மேலோங்கி இருக்கிறது. அதாவது ஒட்டுமொத்தமாக தமிழக நலன் சார்ந்த விஷயங்களில் திமுக அரசு சாதித்திருக்கிறது. ஆனால் உள்ளூர் பிரச்சனைகளை கையாளுவதில் அந்தந்த திமுக அமைச்சர்களின் செயல்பாடு திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கே மிகப்பெரிய தொல்லையாக இருக்க போவது இந்த உள்ளூர் பிரச்சனைகள் தான். திமுக அமைச்சர்களின் செயல்பாடு தான், உள்ளூர் நிர்வாகிகளின் செயல்பாடுகள் தான் என்பது இந்த கருத்து கணிப்பின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்தால் தமிழகம் தழுவிய அளவில் திமுக திட்டங்கள் எல்லாம் எப்படி நற்பெயரை திமுக அரசிற்கு கொடுத்திருக்கிறதோ அதே போன்று உள்ளூர் அளவிலும் நற்பெயர் கிடைத்தால் 4 முனை போட்டியிலும் திமுக வெல்வதற்கான வாய்ப்புகள் நெருங்கி இருப்பதாகத்தான் இன்றைய அரசியல் களம் கூறுகிறது என்பதை இந்த கருத்து கணிப்பு தெரிகிறது. பார்க்கலாம், வருங்காலங்களிலும் இது போன்ற கருத்து கணிப்புகளை அனைத்து ஊடகங்களும் வெளியிடும். அது இல்லாமல் நமது கிங் ஊடகமும் கருத்து கணிப்புகளை வெளியிடும் பணியில் ஈடுபட்டுள்ளது. அதுவும் விரைவில் வெளியாகும். அதுவரை காத்திருப்போம். வாருங்கள். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center, Meenakshi Faculty of Allied Health Science, BSc Technology courses. Apply now. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.